இந்த இந்த தால் பாலக் கிச்சடி அருமையா டேஸ்டா இருக்கு பாருங்க. இது குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுற ஈஸி டைஜஷன் டிஷ். பாலக்ல விட்டமின் ஏ, அயன் சத்து அதிகமா இருக்கு. பருப்புல புரோட்டீன் நிறைய இருக்கு. இது நல்ல சத்தான டிஷ், எல்லோரும் சாப்பிடலாம். தால் பாலக் கிச்சடி நம்ம பண்ணலாம். இதுக்கு தேவையானது என்னன்னா, 1/2 கப் ரைஸ். பாஸ்மதி ரைஸாவும் எடுத்துக்கலாம், பச்சரிசியாவும் எடுத்துக்கலாம், எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் ரைஸ், 1/4 கப் பாசிப்பருப்பு. ரைஸ் நீங்க எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், பச்சரிசி இல்லைன்னா சாப்பாடு ரைஸ், என்ன ரைஸ் வேணாலும், தூய மல்லி ரைஸ், எந்த மில்லட் ரைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரைஸ் போட்டுட்டு 1/4 கப் பாசிப்பருப்பு போட்டு 1/4 கப் துவரம் பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம கழுவிட்டு குக்கர்ல வைக்கலாம். 1/2 கப் ரைஸ், 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு, மொத்தம் சேர்த்து நமக்கு 1 கப் ஆயிடுச்சு. ஸோ 1 கப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றலாம். ரைஸ் பருப்பு எல்லாம் சேர்த்து 1 கப் ஊற்றிருக்கோம் போட்டிருக்கோம். இப்போ 3 கப்பு தண்ணி. இப்போ நம்ம 3 கப்பு தண்ணி விட்டாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தாளிக்க வேண்டியது நம்ம பார்க்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன், 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/2 ஸ்பூன், எல்லாமே டீஸ்பூன் தான்ப்பா. கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போடலாம், உப்பு போட்டுடலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் உப்பு. கரம் மசாலா அது ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ பாருங்க, 3 கப்பு தண்ணி விட்டதுக்கு அப்புறம் ரைஸ் நல்லாவே வெந்துடுச்சு. ரைஸ் பருப்பு எல்லாமே வெந்துடுச்சு. இந்த லெவலுக்கு வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ், ஃபுல் கிளாஸ் சுடுதண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாலக் போட போறோம். பாலக் 1 கப்பு பாலக்கு ஒரு பெரிய பவுல்ல ஒரு கட்டு ஃபுல்லுமே எடுத்துக்கோங்க. இந்த சாதம், பருப்பு, அதுக்கப்புறம் தண்ணி 1 டம்ளர் ஊற்றியாச்சு. இந்த கீரையும் போட்டாச்சு. இது எல்லாமே சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் வேகணும். பாருங்க, கீரையும் வெந்துடுச்சு. கீரை, பருப்பு, ரைஸ் எல்லாமே வெந்துடுச்சு. இதை லாஸ்ட்ல இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே தாளிச்சு வச்சிருக்கோம்ல. இதுல நம்ம இந்த இது ரைஸ், தால், பாலக் இதுல கொட்டிடலாம். இதுல கொட்டிட்டு கிளற வேண்டியதுதான். இப்போ அந்த தாளிச்ச தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த தால், பாலக் எல்லாமே இதுல ஊத்திட்டு ஒரே டைம்ல நம்ம கிளற வேண்டியதுதான். பாலக் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. சொல்லுங்க. இப்போ தால் பாலக் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப ஈஸி. முதல்ல வந்து வெங்காயம் தக்காளி நம்ம தாளிச்சது, அதுக்கப்புறம் பருப்பு, ரைஸு, பாலக் போட்டு வேக வச்சது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் லாஸ்டா கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி இதை அப்படியே நம்ம போட்டுட வேண்டியது. நல்ல ஸ்மெல்லோட நல்லா இருக்கும், நல்ல அரோமா கிடைக்கும் நமக்கு கஸ்தூரி மேத்தி போடும்போது. பசங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம், பெரியவங்களுக்கு தேவையில்லைன்னா அப்படியே கூட கொடுத்துடலாம். லாஸ்டா கூட இந்த கிச்சடின்னும் போது கொஞ்சம் லிக்விடா இருந்தா நல்லா இருக்கும்னா கொஞ்சம் லைட்டா ஒரு 1/2 டம்ளர் சுடு தண்ணி விட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட நம்ம சாப்பிட்றதுக்குனாலும் ஓகே தான். நான் இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம பாலக் தால் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பசங்களுக்கு, சின்ன பசங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். உடம்பு சரியில்லாதவங்க கூட இது சாப்பிட்டா கொஞ்சம் குயிக்கா டைஜஷன் ஆகும். சேனலை கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஷ் பண்ணி பார்த்துட்டு எங்க சேனலை கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.